ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்ச்சத்து நிறைந்த முள்ளங்கியை நம்மள பலரும் சாப்பிட்ருப்போம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் முள்ளங்கி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முள்ளங்கியை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய முள்ளங்கியை உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்த அளவுகளை குறைச்சிக்க முடியும். முள்ளங்கியில் ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவக்கூடிய பொருட்கள் கூட இருக்குது. முள்ளங்கியை தினசரி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு முள்ளங்கியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கலோரிகள், நல்ல கொழுப்பு, சோடியம், பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் பி6, மெக்னீஷியம், இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகை ஊட்டச்சத்துக்களும் முள்ளங்கியில் இருக்குது. நம்ம உடம்பை ஹைட்ரேட்டாக, அதாவது நீரேற்றமாக வச்சுக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி உதவியாக இருக்கும். 100 கிராம் முள்ளங்கியில் 93.5 கிராம் நீர்ச்சத்து இருக்குது. முள்ளங்கியை சேர்த்துக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும். நீரேற்றத்துக்கு மட்டும் இல்லாமல் உடலோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கும் அதோட சுழற்சிக்கும் உதவியாக இருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனில் நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கிறப்ப உங்களோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட தினசரி உணவில் முள்ளங்கியை சேர்த்துக்கிறதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்க முடியும். தினசரி தேவைக்கு ஏற்ற மாதிரியான விட்டமின் சியில் 15% அரை கப் முள்ளங்கியில் உங்களுக்கு கிடைச்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த கொழுப்பை ஆற்றலாக மாற்றி உடலோட ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் முள்ளங்கி பெஸ்ட் சாய்ஸாக அமையும். சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, துத்தநாகம், பாஸ்பரஸ், இது மாதிரியான கனிம ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது சரும வறட்சி, முகப்பரு, சருமத்தில் ஏற்படுள்ள அந்த சொறிகளெல்லாம் எதிர்த்து போராட உதவுது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீரடக்கம் என்ன பண்ணுன்னா சருமத்தை ஈரப்பதமாக ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவும். முகத்துக்கு பயன்படுத்துகிற ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் பேக்கை முள்ளங்கியை பயன்படுத்தி கூட நீங்கள் தயாரிக்கலாம். இதனால சருமத்தோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியும். கோடை காலத்தில் வரக்கூடிய சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்தோசைனின்கள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு உதவுது. தினசரி உணவில் முள்ளங்கியை சேர்த்துக்கிறதன் மூலமாக இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறப்ப சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைப் 2 நீரிழிவு நோயோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முள்ளங்கி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறதோட மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கும் உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் முள்ளங்கி இருக்குல்ல, இது இரைப்பை, குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவியாக இருக்கும். வயிற்று புண்களை ஆற்றுறதுக்கும் முள்ளங்கி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. இது உங்களோட ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவும். கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் முள்ளங்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சிவப்பணுக்களோட சேதத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரத்தத்துக்கு செல்லுள்ள அந்த ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறதுக்கும் கூட முள்ளங்கி உதவியாக இருக்கும். நச்சுக்களை நீக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியை சாப்பிட்றது கல்லீரல், வயிறுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். முள்ளங்கி இருக்குல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த நச்சு நீக்கி மாதிரி செயல்படுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கூட நீக்கம் செஞ்சு சுத்தம் செய்கிறதுக்கும் முள்ளங்கி உதவியாக இருக்கும்.
இந்த வீடியோல முள்ளங்கி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம முள்ளங்கிய சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.